ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் மிதுன ராசிக்கு பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன அதிரடியான தாள்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 4வது மாதமான ஏப்ரல் மாதம் நடந்துட்டுருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்தில் மர்ம கிரக ஆட்டங்கள் நிறையவே இருக்குது. அதனால் கிரக தாக்கங்களால் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு அடுத்து ஏப்ரல் 5 இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருப்பதாக தாள்கள் வெளியான அந்த பொன்னான தாள்களை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதோடு நம்ம லைஃப்பில் நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது பணம். பணம் இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயம் நமக்கு நடக்கும். பணம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது. அப்பேற்பட்ட பணம் நம்ம வாழ்க்கையில் அதிகம் கிடைக்க தாந்திரிகமாக ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு சூட்சம பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் மிதுன ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. பொதுவாக உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நடக்கிறது கிரகங்களால் தான். அது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நீங்கள் நடந்துக்கிட்டாவே பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கொள்ளலாம். அதுக்கு தான் சிவன்மலை ஆண்டவர் முருகருடைய உத்தரவு பெட்டியே சாட்சியாக இருக்குது. ஏன்னா இந்த உத்தரவு பெட்டியில் உத்தரப்பொருள் சமுதாயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்துங்கிறது முருகனே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னதுக்கேற்ப இதுவரைக்கும் எல்லா தாக்கங்களுமே ஏற்பட்டிருக்கு. அதுபோல தான் கிரகங்களும் ஒரு மாதிரி இருக்கும்போது நல்லதையும் சில மாதிரி இருக்கும்போது கெட்டதையும் தரும். அது எந்தெந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணுங்கிறது தான் மெயினாக நான் சொல்ல வரேன். சரி, மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இப்போ அதிரடியாக இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்க மிருகசீரிடம் 3-4 பாதங்கள், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மிதுன ராசிக்காரங்க வீடியோ பாருங்கள். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதாவது கிரகநிலை தாக்கங்களை தெரிஞ்சுக்குங்க. ராசியில் குரு, தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, சுகஸ்தானத்தில் சந்திரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகு, தொழில் ஸ்தானத்தில் சூரியன், சனி, லாபஸ்தானத்தில் சுக்கிரன். கிரகநிலை தாக்கங்கள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதுல மிதுன ராசி அன்பர்கள் வல்லர்களாக இருப்பீங்க. இந்த ஏப்ரல் 5 பணவரவு அதிகரிக்கும். அறிவு திறமைங்கிறது உங்களுக்கு வெளிப்படும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு உண்டாகும். அடுத்தவர்களுடைய குற்றச்சாட்டுக்கு ஆளாக நேரிடலாங்கிறதுனால மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கு. அதே சமயம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்கு லாபம் பொற்காலமாக கிடைக்க போகுது. சாமர்த்தியமாக வாடிக்கையாளர்களோடு பேசினீங்கன்னா அவர்களை தக்க வைத்துக் கொள்வது ஈஸியாக உங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கும். அதே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்கால பற்றிய திட்டங்களை வகுக்கணும். இப்போ நீங்கள் வகுத்து செயல்பட்டாதான் எதிர்காலம் உங்களுக்கு நன்மையாக முடியும். பணவரவு இருக்குது. பணவரவை கொண்டு உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்குங்க. அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் குறையும். குடும்பத்தில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும். பிள்ளைகள் மீது கவனம்ங்கிறது தேவை. வாகனங்களில் செலவு இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நிலையில் கவனம் தேவை. இல்லைனா பாதிப்பு வர வாய்ப்பு இருக்குது. பெண்கள் பர்டிகுலராக மற்றவர்கள் உதவியோடு செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனை தரும். அதனால் அந்த மாதிரி முயற்சி பண்ணும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்கள் கூட சக மாணவர்கள் நண்பர்களிடம் அதிக பேசி பழகுவதை தவிர்ப்பது நல்லது. இப்போ பாடங்களில் கூடுதல் கவனத்தோடு படிப்பது எக்ஸாம் டைமில் நன்மை தரும். அதனால் அதை மாதிரி பண்ணுங்க. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்க கூட கவனம் தேவை. எதிர்பாலினத்தரோடு பழகும்போது எச்சரிக்கை அவசியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் தீர ஆலோசித்து எதையும் செய்வது நல்லது. அதோடு கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருக்கிறது கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்லது. இல்லைனா நீங்கள் தான் நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஆகும். அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு கூட புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுக்கும். எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யணும். வியாபாரம் அப்போ தான் பெருகும். போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க. அதனால் பயப்பட வேண்டாம். ஸோ உங்களோட ராசிக்கு பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு
இந்த டைம் நீண்ட தூரத்தில் இருந்து வரக்கூடிய தொல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையும் எளிதாக தீர்த்து விடுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். அதனால் பூர்வீக சொத்துக்கள் விஷயத்தில் முயற்சி பண்ணுங்க. அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு, உங்களுக்கு ஏப்ரல் 5 தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்களோடு ஒத்துழைப்போடு வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீங்க. கடிதம் மூலம் வரக்கூடிய தாள்கள் நல்ல தாள்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையுங்க. நெக்ஸ்ட்டு புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்பட்டாலும் எடுத்த வேலையை எப்பேற்பட்டாவது செய்து விடுவீங்க. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை தரும். அதனால் மாணவர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த முயற்சியை செய்யுங்க. ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்பவோ இதெல்லாம் தாங்க பலன்களாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த டைம் அதிர்ஷ்ட கிழமை ஏதாவது செய்கிறதா இருந்தால் ஞாயிறு வியாழனில் செய்யுங்க. சந்திராஷ்டம தினம் ஏப்ரல் 11, 12. அதிர்ஷ்ட தினம் ஏப்ரலில் 3, 4, 5. ஸோ முழுமையாக உங்களுக்கான பலன்கள் இதுதான் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ தான் மெயினாக பணம் கையில் தங்க செம்பருத்தி வைத்து ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். அந்த பரிகாரம் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மிதுன ராசிக்காரங்க இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை பண்ணி பயன் பெறுங்க. பணம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. பணம் இருந்தால் தான் நம்மால் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியும். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தேவையான பொருட்களை வாங்கவும் முடியும். அப்படிப்பட்ட பணத்தை நம்ம பல விதங்களில் சம்பாதித்தாலும் இன்னொரு பக்கம் பணம் சம்பாதித்தது கையில் தங்காமல் வீண் செலவாகி கொண்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாங்கி கடனை திருப்ப அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவவங்களும் இருப்பீங்க. இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு செம்பருத்தி பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை உடனே செய்து பணம் கையில் தங்க ஏற்பாடு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள் உகந்த மலர்களாக திகழும். ஒரு சில மலர்கள் அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த மலராக இருக்கும். அந்த வகையில் அனைத்து தெய்வங்களுக்கு உகந்த மலராகவும் அதே சமயம் தன அகர்சனத்தை ஈர்க்கக்கூடிய மலராகவும் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்தை கொண்ட மலராகவும் திகழ்வது செம்பருத்தி மலர். ஒற்றை செம்பருத்தி மலரை வைத்து நம்ம மிகவும் எளிமையான முறையில் இப்படி பரிகாரம் செய்தால் நம்மளுடைய கையில் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கொண்டே இருக்கும். அந்த பரிகாரத்தை தான் இப்போ சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்பீங்க. இந்த பரிகாரத்தை செய்வதற்கு உகந்த நாட்கள் இந்த ஏப்ரல் 5க்கு பிறகு வளர்பிறை நாட்கள். இருப்பினும் வளர்பிறை நாட்களில் அஷ்டமி, நவமி, கரிநாள் போன்ற நாட்களை தவிர்த்து கொள்வது. அதே சமயம் உங்கள் ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத நாளாக பார்த்து செய்யணும். இதற்கு நமக்கு ஒரு கண்ணாடி கிண்ணம் வேண்டும். சிறிய அளவில் இருந்தால் போதும். இது நிறைய சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்க. பிறகு அதில் ஒரு சிட்டிகை பச்சை கற்பூரம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஏலக்காய் எடுத்து அதன் விதைகளை போட்டு விடுங்க. அதற்கு மேல் ஒரே ஒரு சிவப்பு நிற செம்பருத்தி பூவை எடுத்து அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க. இப்பொழுது உங்களுடைய வலது கையில் இருக்கக்கூடிய சுண்டு விரலை மட்டும் தண்ணீருக்குள் வைத்து ஓம் ஸ்ரீம் ஓம் எனும் மந்திரத்தை 108 முறை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு உச்சரித்து முடித்த பிறகு உங்களுடைய பணம் தொடர்பான எந்த வேண்டுதலாக இருந்தாலும் கோரிக்கையாக இருந்தாலும் அதை முழு மனதோடு நினைத்து கொள்ள வேண்டும். பிறகு அந்த செம்பருத்தி பூவை எடுத்து கால்படாத இடத்துல போட்டுவிட்டு அந்த தண்ணீரை கொடுத்து விட வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக 11 நாட்கள் நீங்கள் இந்த பரிகாரம் செய்தீங்க என்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் தொடர்பான தரித்திரம் முற்றிலும் நீங்கும். பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் கைக்கு வந்து கொண்டே இருக்கும். வந்த பணமும் வீண் விரயமாகாமல் சேமிப்பாக உயரும். எளிதில் கிடைக்கக்கூடிய செம்பருத்தி பூவை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்வதோடு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் விலகும். மேலும் வீண் விரயங்கள் குறைந்து சேமிப்புகள் உயர ஆரம்பிக்கும். அதனால் நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சி வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த பரிகார பலன்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
நெக்ஸ்ட் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் வரும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.